நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா அருளாசியுடன் இந்த பராபவ வருஷத்தின் வைகாசி மாத பலன்களை சொல்ல விழைகிறேன். எதையும் எதிர்பார்த்து கணக்கிட்டு யோசனை செய்து செயல்படுத்தக்கூடிய கன்னியா ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதமானது உங்கள் ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவானானவர் 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை தர குரு பகவான் தற்பொழுது 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வர இருக்கின்றார். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பார்கள். குரு உங்களுக்கு பாவி என்றாலும் நற்பலன்களை தந்தார். இருந்தாலும் கோச்சார ரீதியாக குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியது. இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது அதைவிட அதிகமாக பலன்களை குரு பகவான் தருவார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார் என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு யோகக்காரகர். சுக்கிரனானவர் 10ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் கணவன் மனைவி உறவுகள் மிகவும் சுமூகமாக இருக்கும். புதனானவர் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. இதன் காரணமாக படிப்பு என்ற இடத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் தரும். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி புதன் வரும்பொழுது மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். சாதாரணமாக குரு பகவான் 10இல் இருக்கும் காரணத்தை விட 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது, அதாவது இம்மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு சிறந்த பலன்களை படிப்பில் இருப்பவர்களுக்கும், தொழில்ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மிகச்சிறந்த பலன்களை தருவார். எனவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை விட உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரக்கூடிய இடத்தில் சூரியனும் குருவும் சனியும் ஏன் ராகுவும் இருக்கின்றார்கள். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கும் காரணத்தினால் எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க மாட்டீர்கள். எதிரிகள் அழிவார்கள் அல்லது பணிவார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அஜாத சத்ரு என்று சொல்லக்கூடிய நிலைமையை உண்டாக்கும் காரணத்தினால் உங்கள் பெயர் புகழ் கண்டிப்பாக இன்னும் அதிகமாகும். அதன் காரணமாக உங்களை இதுவரை உதாசீனப்படுத்தின அனைவருமே உங்கள் பக்கம் திரும்பி உங்களிடம் வந்து ஏதாவது அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து தர கேட்பார்கள். உங்கள் புகழ் மற்றும் வரவு ரெண்டுமே உயரும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் இம்மாதம் வைகாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக கன்னியா ராசி நேயர்களுக்கு அமைகிறது. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை குரு பகவான் இப்பொழுது தர இருக்கின்றார். கிருபா கூபேஸ்வரர் என்ற கோயிலுக்கு நீங்கள் அஸ்த நட்சத்திரம் அன்று சென்று வர வேண்டும். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிருபா கூபேஸ்வரர். இடையாற்று மங்கலம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அங்கே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த இடம் அது. அந்த இடையாற்று மங்கலம் என்பது லால்குடி வட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் பெருமாள் கோவில். அந்த விவரம் சித்திர ரத வல்லப பெருமாள். இந்த கோயிலை நீங்கள் சித்திரா நட்சத்திரம் அன்னைக்கு சென்று வர நற்பலன்கள் கிடைக்கும். கன்னியா ராசியில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்தில் வயது வந்த பெண்ணாக இருந்தால் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும், அல்லது சிறு வயதில் இருந்தால் நீங்கள் பூ எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் உங்களுக்கு உயர் பதவியோ அல்லது உயர் படிப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய
கான்ஃபிடென்ஸ் மாத்திரம் இழக்காத இருந்தீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளை சாய்த்து நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்பது மிக நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.